சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. மறுபக்கத்துல நீங்க டிஎம்கே vs டிவிகேவா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க, சொன்னீங்க. பட் இந்த இடத்துல திமுகவே மிஞ்சக்கூடிய இடத்தில் தாவேகா நகர்ந்து விட்டதா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கிறது. கோவில் நிலங்கள் அபகரிப்பில் இருக்கக்கூடியவை. அந்த நிலங்கள்ல அந்த கோவில் நிலம், டு பி ப்ரிசைஸ், டெய்டிக்கு சொந்தமான நிலம். அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கே திருப்பி கொடுக்கக்கூடிய வகையில 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம், ஒரு 3,000 பேர் பட்டாதாரர்களுக்கு அப்படியே அவங்க நிலம் கொடுக்கக்கூடிய கரூர் மாவட்டத்திற்கு மட்டும் இந்த அரசாணை. இன்னைக்கு வந்து திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் கோரிக்கை போல சொல்கிறார். ஆனா நேத்தே அந்த ஆர்டர் போட்டதுக்கான ஒரு ஆர்டர் காப்பி வந்திருக்கிறது. இன்னைக்கு கோரிக்கை வச்சு இன்னைக்கு நிறைவேற்றுறது போல சொன்னாலும் நேத்தே இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. இது ஒரு பிளான்டு ஒன் போல வந்து நிற்கிறது. அதை தாண்டி அதோட லீகாலிட்டி, அது உண்மையாலுமே சட்டப்பூர்வமாக பாசிபிள் தானா? கோவில் நிலத்தை அரசு எப்படி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுக்க முடியும்? இதுல நிறைய காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இருக்கு. ஒன்று, நாம தான் பார்த்தோம், தாவேகாவுடைய மேடையில் முதலமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், கரூர் மாவட்டம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குன்னு திரு விஜயபாஸ்கர் பேசுகிறார். ஆனால் ஜிஓ நேத்தே போட்டாச்சு, அதுவும் கரூர் மாவட்டத்துக்கு மட்டும். இது எப்படி நடந்தது? அப்போ காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதையில், பனம்பழம் விழுந்த பிறகு காக்கா உட்காருது. அப்போ இது எப்படி காக்கா கரெக்டாக உட்காந்துச்சு அப்படிங்கிற முக்கியமான கேள்வி வருது. ஒன்று. 2, இது கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் விதிவிலக்காக ஒரு பண்ண முடியுமா? கரூர் மாவட்டத்துக்கு பண்ணால் அதை பக்கத்தில் வச்சு திருச்சி மாவட்டத்துக்கு பண்ணோம், விருதுநகர் மாவட்டத்துக்கு பண்ணோம், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பண்ணோம், தமிழ்நாடு முழுக்க பண்ணோம். எப்படி எக்ஸாம்ஷன் கொடுப்பீங்க நீங்கள்? கரூர் மாவட்டத்துக்கு மட்டும் ஒன்ஸ் இந்த கேஸுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி யார் ஒத்துக்கிடுவா? எல்லாரும் கூட. அப்போ தமிழ்நாடு முழுக்க ஏற்கனவே 1,00,000 ஏக்கரை காணும்னு முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அவங்களுடைய கொள்கை வழக்க குறிப்பிலேயே கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே காணும். இப்போ இன்னொரு 3,000 ஏக்கர் வந்து கண்ணு முன்னாடி வெளியே போயிடுச்சு. அது அரசாங்கமே துணை போயிருந்துச்சு. முதல்ல அரசாங்கம் யார் இந்த ஜிஓ வெளியிடுறதுக்கு? சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, கோவிலுடைய டெய்டி, கோவிலுடைய தெய்வம் என்பது மைனர். அந்த சொத்தை காவந்து பண்ணக்கூடிய கார்டியன்ஸ் தான் அறங்காவலர்கள். இங்க டைட்டியை யாரும் கேட்கல, டைட்டியை யாரும் பார்க்கல. டைட்டி வந்து ஒரு ஒரு புறக்கணிக்கப்படுது. ஒன்று, அவர்களுடைய கார்டியனா இருக்க வேண்டிய அறங்காவலர்களே இல்லை 90% கோயில்களில். 3வது, அறங்காவலர் இல்லை அப்படின்னு ஈஓ வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த ஈஓவை அறங்காவலர் ரோலை பிளே பண்ணுறதுக்காக ஃபிட் பர்சன் அப்படின்னு போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ டெய்ட்டிகிட்ட கேட்க முடியாது, அறங்காவலர்கள் கார்டியனாக இருக்கணும், அங்கே இல்லை. அவர்களுக்கு பதிலாக ஃபிட் பர்சன் ஒன்று போடுறாங்க, அதான் தக்கார். அந்த ஃபிட் பர்சன் யாரானா ஈஓவே தான் ஃபிட் பர்சன் அப்படின்னு போடுறாங்க. அவர் தான் அறநிலையத்துறையுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் இந்த கோவிலுடைய தக்கார். இப்படி ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கு நிப்பாட்டுறாங்க. ஸோ அரசே நியமனம் செய்து ஒரு பதவியில் உட்கார வைக்கிறது. அரசே கோயிலுடைய பதவியை கைப்பற்றி எடுக்குது. அப்ப நீங்க வந்து நிலத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் சொன்னீங்க. 3,000 ஏக்கர், 3,000 ஏக்கர் நிலத்தை வச்சிருக்கிறவங்களும் ஆக்கிரமிப்பாளர் சொன்னீங்க. அறநிலையத்துறையே ஆக்கிரமிப்பாளர்ன்ற. ஏன்னா ஆடிட்டிங் ஃபீ வசூல் பண்ணக்கூடிய ஒரு ஆடிட்டர், அவள் வெளியே நிற்க வேண்டிய ஒரு ஆடிட்டர். அதை அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பல கோயில்களில் வந்து ப்ரூவ் ஆயிருக்கு, பல இடங்களில் ப்ரூவ் ஆயிருக்கு. 100 இப்போ பெசன்ட் நகர் விநாயகர்ல இருந்து சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இருந்து 100கணக்கான கோயில்கள் வந்து தெளிவாக ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க அவ்வளோதான், அதுக்கு அவங்க வேலை அதுக்கு மேலே கிடையாது. அவங்க ஆடிட்டு ஒழுங்கா பண்ணல, ஆடிட் ஃபீ வாங்கிடுறாங்க, ஆடிட்டு ஒழுங்கா பண்றதில்ல. ஒவ்வொரு கோயில் உண்டியில் எத்தனை கோடி வருதுங்கிற கண்ணை உறுத்துறத அவங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. ஒன்று. லாஸ்ட் பாயிண்ட் என்ன, 1963 ரயத்வாரி சட்டத்தின்படி இனாம் நிலங்களை வந்து மாற்றப்பட்டு அப்ப வந்து பட்டா மாற்றப்பட்டிருக்கு இந்த நிலங்கள் அப்படின்னு அந்த நீங்க குறிப்பிட்ட ஜிஓல முதல் வரியிலே எழுதியிருக்கு. அந்த ஜிஓல 1963 வரைக்கும் கோயிலுக்கு இருந்தது, 63க்கு பிறகு தனியாருக்கு மாற்றப்பட்டிருக்குன்னா அதோட சென்ஸ். அப்ப 63க்கு பிறகு தனியாருக்கு மாற்றினது யாரு? இது இந்த தாவேகா ஆட்சியில செஞ்சதா திமுக ஆட்சியில செஞ்சதாங்கிறது இல்ல, அது யாருக்கு சொந்தம் அவ்வளவுதான். 1000 வருஷம் ராமர் கோயில் என்னாச்சு? பாபர் மசூதி வந்து கட்டி 500 வருஷம் ஆகி பாபர் மசூதி அங்கே இருக்குன்னு சொல்லி இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துற அளவுக்கு போய் நின்றுச்சு. 500 வருஷம் கழிச்சு அது எப்படி ராமர் கோயில் முடிவாச்சு? அப்ப எவ்வளவு வருஷமா ஆக்கிரமிச்சதாலும் ஆக்கிரமிப்பு தான், அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. அப்ப வந்து இது கோயிலுடைய நிலமாக 63 வரைக்கும் இருக்குது. அப்ப பட்டா வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம சின்னதா வக்ஃபு சட்டத்துக்கு இதுக்குமான ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இவ்வளவுதான் அடிப்படை. வக்ஃபு சட்டத்திலையும் அந்த இடம் தனியாருடையதா வக்ஃபுடையதா எப்படி தீர்மானிப்பீங்க? வக்ஃபு வந்து இது என்னோடதுன்னு சொல்லும், ரைட்டுங்களா? தனியார் வந்து இல்லைங்க இது என்னோடதும்பார். 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க, ரைட்டுங்களா? உள்ள போய் நின்னா யார் இதுன்னு ப்ரூவ் ஆயிருது. இவங்க எவ்வளவு வருஷம் டாக்குமெண்ட், இவ்வளவு டாக்குமெண்ட். வக்ஃபுன்னு சொன்னனாலே வக்ஃபு ஆகாதுங்கிறது தான் நம்முடைய புரிதல், ரைட்? அதே மாதிரி தனியாரோடன்னு சொன்னாலே தனியாரோட ஆகாதுல்ல. நான் வந்து தாஜ்மஹால் என்னோதுன்னு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்னோடதுன்னு சொல்லிட்டேன், எனக்கு கொடுத்துருவீங்களா? அப்ப நான் பேப்பரை காட்டுன்னு தானே கேட்பாங்க.
அப்ப அது மாதிரி தனியாருக்கும் அதே தான கணக்கு இருக்கு. அப்ப தனியாருக்கு வந்து நீங்க காட்டுங்க 3500 ஏக்கர் கிட்ட வந்து நிக்குது. அது யாரோட இடம் காட்டுங்க. உங்க ப்ரூஃப காட்டுங்க. 1963க்கு முன்னாடி பேப்பர் காட்டுங்க. 1857ல தான் பேப்பர் வச்சிருக்காங்க. எங்கெங்க நீங்க காட்டுங்க 63 முன்னாடி உள்ள பேப்பர் வச்சிருப்பாங்க. யாரோட அங்க அறநிலையத்துறை யார் அங்க அப்டேட் பண்றதுக்கு? அறநிலையத்துறை உள்ளே வராதீங்கன்ற. அவங்க இடத்த அவங்க எடுத்துட்டு போட்டு யார் தடுக்கிறதுக்கு? நீங்க எப்படி சரி 63ல மாற்றப்பட்டது ஒண்ணு. அதற்கு பிறகு அறநிலையத்துறை தடை பண்ணி வச்சிருக்கு. அறநிலையத்துறை எப்படி தடை பண்ணிச்சு? அந்த கோயில் தான் தடை பண்ணி வச்சிருக்கணும். ரைட்? இது என்னோட லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி உள்ள நின்று இருக்கீங்க? ரைட், ஓகே. அப்ப நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? இப்ப எப்படி தடை போட்டீங்க? நீங்க தடை போட்டனால தான் இவங்களால விற்க முடியல. பொசஷன்ல இருந்து யாரையும் எடுக்கல, மறந்துடாதீங்க. நீங்க சொல்லக்கூடிய சோகால்டு ஆக்கிரமிப்பாளர்கள் கட்ட தான் அந்த லேண்ட் இருக்கு. 3000 ஏக்கரும் வேற ஒருத்தர் புடுங்கி இன்னொருத்தருக்கு கொடுத்து திரும்பி அவர்கிட்ட ஒப்படைக்கப்படல. அவர்கள்ட்ட தான் இருக்கு. அந்த 3000 பேரு அந்த 3000 ஏக்கர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஒரு கோயில மட்டும் 2500 ஏக்கர் கண்ணீர் வருது. சரிங்களா? மொத்தமா 3000 ஏக்கர், மொத்தமா 3000 பேர். இந்த 3000 பேர் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அவர்கள் பொசஷன்ல தான் இருக்கு. அவங்கள்ட்ட தான் லேண்ட் இருக்கு. அதை அவங்க சேல் பண்ண முடியாம தடுத்து வச்சிருக்காங்க. இவ்வளவுதான். ஏன் அப்படின்னா இது யாருடைய இடம் டிஸ்பியூட் இருக்கு. சார் அதை ப்ரூவ் பண்ணுங்க. ஏன் இடம் சொல்லுங்க. இப்ப நார்மலாவே போனீங்கன்னா 48AB நினைக்கிறேன், டக்குன்னு அந்த நம்பர் மறந்துட்டேன். அது ரிஜிஸ்ட்ரேஷன்ல இன்னைக்கு போனாலும் இப்போ ஏன் லேண்ட் ஒன்று இருக்குது. நீங்க ஒன்று போறீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஏன் லேண்ட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க இங்க டிஸ்பியூட் இருக்கு, இது வேற ஒருத்தர் கிளைம் பண்றாரு, நாங்க கலெக்ட் பண்ணி ஆச்சு நாங்க ஃபீல்டு பார்த்து சொல்லுவோம் சொல்லிட்டு வாங்கி வச்சுருவாங்க. உங்கள்கிட்ட ஃபீஸ் கலெக்ட் பண்ணிடுவாங்க, செக் கலெக்ட் பண்ணுவாங்க, சைன் பண்ணிடுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க, எடுத்து உள்ள வச்சுருவாங்க. இதுல ஃபைல்ல ஏறாது, ஆன்லைன்ல பார்த்தா கிடைக்காது, என் பேர்ல தான் இருக்கும். ஆனா அந்த ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட வந்தா தான் நீங்க காட்ட முடியும். ஒரிஜினல் ஏன்டா சொல்லுவீங்களா, அந்த ஒரிஜினல் அவங்க வச்சுக்குவாங்க. அப்புறம் அது கலெக்டரேட்டுக்கு போகும். கலெக்டர் அதுக்கப்புறம் மாத்திரம். அதுதான் இந்த இடம். உங்களுக்கு புரியுங்களா? கலெக்டர் தான் இந்த காப்பி அனுப்புறாங்க. ஏன்னா இந்த தடையானை கலெக்டர் தான் கேட்கறாங்க. கலெக்டர் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சொல்றாரு இங்க நிப்பாட்டப்பட்டிருக்கு. நான் சொல்ல வரேன் அந்த லேண்ட்ல கலப்பணியாற்றி 3500 ஏக்கர் எனக்கு கிடையாது எழுதி கொடுங்க. நீங்க எதனால நீங்க 3500 ஒரு நாள் கொடுக்கப்பட்டதா, ஒரு நிமிஷத்துல கொடுக்கப்பட்டதா? 3000 இடம், 3000 பேர் வச்சிருக்காங்க. அப்ப தனித்தனியா வச்சிருக்கு. எல்லாமே ஒரு ஏக்கரா இருக்குதா? ஒரு கோயிலுக்கு 2500 ஏக்கர், ஒரு கோயிலுக்கு 100 ஏக்கர், ஒரு ஏக்கருக்கு 50 ஏக்கர் மாறி மாறி நிக்குது. சரி 3000 பேரும் ஆளுக்கு ஒரு ஏக்கர் வச்சிருக்காங்களா? ஒருத்தருக்கு 10 சென்ட் இருக்கும், ஒருத்தர் 18 சென்ட் இருக்கும், ஒருத்தர் 4 ஏக்கர் இருக்கும், ஒருத்தர் 7 ஏக்கர் இருக்கும். அப்ப எல்லாத்துக்கும் நீங்க எப்படி கொடுத்தீங்க? ஒரே நாள்ல கொடுத்துட்டீங்களா? ஒரே நாள்ல. அப்ப வேற வேற நாள்ல நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இதெல்லாம் நம்ம லேண்ட் அப்படின்னு, இது கோயிலோட லேண்டுன்னு. அப்ப நீங்க அதை எழுதி கொடுக்குறீங்க. ஒரே நாள்ல எப்படி கோயில் லேண்ட் இல்லைன்னு முடிவு பண்ணீங்க? அப்ப டிஸ்பியூட் வாங்க சிறப்பா ஒரு அமர்வு போட்டு உட்காருங்க, நீதிமன்றத்தை கூட்டு உட்கார வைங்க, சிறப்பா போடுங்க, இல்லாட்டி கலெக்டரை கூட்டு உட்கார வைங்க, பொதுமக்கள் கூட்டு உட்கார வைங்க, பேப்பரை காட்டுங்க, ப்ரூவ் பண்ணுங்க, எடுத்துட்டு போங்க. யார் வேணான்ற 3000 ஏக்கர் 30,000 ஏக்கர் கொடுத்து போட்டு தனியார் இடத்தை எப்படி கோயில் எடுக்க முடியும்? கூடாதுல்ல. அதுல குழப்பாங்க. அரசாங்கம் கோவில் இடத்தை தனியார் எடுக்கக்கூடாது. தனியார் இடத்தை யாரும் எடுக்கக்கூடாது. எந்த சந்தேகம் இருக்காதுல்ல. தனியார் இடத்த அரசாங்கம் எடுத்த முடியுமா, கோயில் எடுத்த முடியுமா? யாருக்கும் கூடாது. அப்ப தனியார் இடம்னா வச்சுக்கிட்டோம். கோவிலிடம் இனாம் ரைத்து வாரியது இனாம் நீங்க தான் போட்டீங்க 1963 வரைக்கும். 63க்கு அப்புறம் எப்படி மாறுது? அந்த கேள்விக்கு பதில் தரணும்ல. அப்ப இது கட்டாயமாக திரு டி.ஆர். ரமேஷ் அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல கோயில் செயற்பாட்டாளர் குறிப்பிட்ட இது திமுகவோட செய்ய தயங்கக்கூடியது. அவங்க அனாமத்தை தான் செய்வாங்க. இவங்க அதிகாரப்பூர்வமா செய்யறாங்க. அந்த ரைட்டை விட்டு கொடுக்குற உங்களுக்கு ரைட் யார் கொடுத்தது? அருணுடைய இடம். நான் சொல்றேன் அதை எடுத்துக்கங்கப்பா, நீங்க எடுத்துக்கப்பா, ஒண்ணு சந்தோஷமா இருங்க பாருங்க. பாஸ் அருணுடைய இடம், நீ சந்தோஷமா இருப்ப. நீங்க யாரு கொடுக்குறதுக்கு? அதை கோவிலுடைய இடத்தை கொடுக்கறதுக்கு அறநிலைத்துறைக்கு இருக்கு. அறநிலைத்துறைக்கு கோயில் இடத்தை காப்பாற்றுறதுக்கான உரிமை கிடையாது. எப்படி கொடுக்கறதுக்கான உரிமை எப்படி வரும்? உங்க சொத்துடைய பாதுகாப்பாளரே நீங்க கிடையாதுன்றேன். டிஸ்பியூட் வந்துச்சுன்னா அது ஒரு குவாசி ஜுடிஷியரி மாதிரி. அது டிஸ்பியூட் வந்துச்சுன்னா ஏசி அங்க விசாரணை பண்ணுவாரு. கோயிலுடைய ஈஓவும் அந்த இடத்துடைய ஆக்கிரமிப்பாளர் சொல்லுவாங்க. அங்க ஜேசி லெவல்ல இருக்கிறவர் விசாரணை பண்ணுவார். என்னப்பா இது உன் இடம்ன்ற, இது என்னப்பா நீங்க கோயில் இடம் சொல்றீங்க? புரியுங்களா? அவர் கோயிலுக்கும் அந்த இடத்த கொடுத்துடலாம், தனியாருக்கும் கொடுத்துடலாம். அப்படி இருக்கிற நீங்க எப்படி ஒரு பார்ட்டியா வருவீங்க? நீங்க குவாசி ஜுடிஷியரியா உட்காந்து நீங்க ஜட்ஜா உட்காந்து இது கோயில் இடமா தனியார் இடமா சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க நீங்க எப்படி விட்டு கொடுப்பீங்க? அறநிலைத்துறைக்கு விட்டு கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தது யாரு? அது அந்தந்த கோயிலுடைய அலுவலர்களை முடிவு பண்ணும், அந்தந்த கோயிலுடைய தக்காரில் முடிவு பண்ணும், அந்த கோயிலுடைய அறங்காவலர்களை முடிவு பண்ணும். அப்ப இது கட்டாயமா பெரிய டிஸ்பியூட் உள்ள விஷயம். நீதிமன்றத்துக்கு நல்லோர்கள் சான்றோர்கள் போனாங்கன்னா அது தாங்கும். இந்த அரசாங்கத்தோட முடிவு கேள்விக்குள்ளாவும் நான் நினைக்கிறேன். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். 2021 திமுக ஆட்சிக்கு வந்தப்போ உயர்நீதிமன்றம் அன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்பியது. 47,000 ஏக்கர் கோவில் நிலம் எங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்புது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திமுகல திரு சேகர் பாபு அவர்கள் அமைச்சரா இருக்கும்போது பல ஏக்கர் நிலங்கள் நாங்க மீட்டோம், இதை மீட்டோம், அதை மீட்டோம் அப்படின்னு சொன்னார். அப்பவே நம்ம எழுப்பிய கேள்வினா மீட்டது ஓகே, ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை என்ன அப்படின்ற கேள்வி. இப்ப என்னடானா
ஆக்கிரமிப்புல இருக்கிறவர்களுக்கு நிலத்தை மீட்பது அதுவே கம்மி அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுப்பதுதான் திமுகவை தாவேகா மிஞ்சுகிறதா? நம்ம எப்பவுமே திமுக ஈக்குவல் டு தாவேகா, தாவேகா ஈக்குவல் டு ஈக்குவல் தான், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், மீச வச்சா இந்திரன் மீச வெக்காட்டி சந்திரன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கிளாசிபிகேஷன் பண்ணும்போது இந்த இடத்துல அதெல்லாம் இல்லைங்க, இவங்க மிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி போய் நிற்கணும். இது வந்து உள்நோக்கத்தோடு செய்திருக்கிறார்களா அப்படின்னு தெரியல. அல்லது மட்டும்ன்றப்போ அதான் கரூருக்கு மட்டுமா இருக்க முடியாது. அதான் நான் முதல்ல சொன்னேன். இன்னைக்கு கரூர் வந்து முன்னுதாரணமாக மாறும். நாளைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் கேட்போம், நாளை கழிச்சு விழுப்புரம் மாவட்டத்தில் கேட்பாங்க, நாளை கழிச்சு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கேட்பீங்க, திருச்சி எல்லா மாவட்டத்திலையும் கேட்பாங்க. அப்ப ஏன் எப்படி கொடுக்க முடியாம கரூர் நோக்கம் கேள்வி ஆகுது. அதான் சொன்னேன். அப்ப திரு விஜயபாஸ்கர் அவர்கள் கட்சியில் இணைவதற்காக வைத்திருந்த ஒரு நிபந்தனையா, எங்களுக்கு வந்து காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேங்க, அந்த 3000 ஏக்கர் மட்டும் விடுதலை பண்ணீங்க, நான் மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரா? கரெக்டா இன்னைக்கு கோரிக்கை வைக்கிறாரு. நேத்து கரெக்டா அங்க ஜீவோ வந்திருக்கு, 10ஆம் தேதி முதலமைச்சர் இங்க வரப்போறான்னு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அது எப்படி ரிலீஸ் ஆகுது? அப்ப எப்படி வந்து காக்கா உட்கார பணம்ல வருதா? பணம்ல உட்கார்ந்த பிறகு காக்கா பேசு, அது எப்படி கணக்கு வரும்? என்ன கணக்குல இது நடக்குதுன்னு நமக்கு புரியல. அதற்கு பின்னாடி வந்து என்ன, அது தெரியாம செஞ்சிருக்காங்களா, தெரிஞ்சிருக்காங்களா? இப்ப வந்து அப்படியே இருந்து அப்படியே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சர்ச்சோடைய நிலத்தை மசூர் நிலத்தை கொடுக்க முடியுமா? செஞ்சிருவாங்களா? அப்ப கோயில் நிலத்தை இவங்க கொடுக்கறதுக்கு யாரு? முதல்ல இந்த கேள்வி. கோவில் நிலத்தை கொடுப்பதற்கு அரசாங்கம் யார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்க எப்படி கொடுங்க? அரசாங்கத்துல லேண்ட கொடுத்துக்குங்க. கலைஞரோட ஆட்சியில் 2011 வந்து 2 ஏக்கர் நிலம் கொடுத்தாங்க, கொடுத்துக்குங்க. நீங்க உங்க தனிப்பட்ட லேண்ட பூரா கொடுத்துங்க. அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து லேண்டா கொடுக்கட்டும், அண்ணன் சி விஜயபாஸ்கர் லேண்டா கொடுக்கட்டும், மாண்புமிகு தகவல் அமைச்சர் தன்னுடைய லேண்ட பூரா கொடுக்கட்டும். யார் தடுக்கிறா? ஏழைகளுக்கு பூரா லேண்டா கொடுங்க, மகிழ்ச்சியா இருக்கட்டும். என்ன குழப்பம்? கோவில் லேண்டை நீங்க எப்படி கொடுப்பீங்க? கோவில் லேண்ட் இல்ல, நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? வக்பு லேண்டா இல்லையாங்கிற எப்படி முடிவு பண்ணும்? அவங்க முடிவு பண்ணிடுவாங்களா? நான் வந்து இது வகுப்பு லேண்டு கிடையாது, ஏன் லேண்டுங்கன்னு சொல்றேன். வகுப்பு என்னை ஆக்கிரமிப்பாளர்னு சொல்லும். நீங்க வந்து இல்லங்க ஏன் லேண்டு சொல்லி நீங்க சொல்லிடுவீங்களா? கோர்ட்டுக்கு போகணும் அந்த மேட்டர். இது எப்படி கோர்ட்டுக்கு போக முடிவெடுத்தீங்கன்னு கேட்கிறேன். அறநிலையத்துறை வந்து கோயிலுடைய லேண்டுன்னு சொல்லுது, அவங்க வந்து ஏன் லேண்டு சொல்றாங்க. 2 பேரும் கோர்ட்டுக்கு போங்க, முடிவாகட்டும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் தடுக்க போறா? முடிவாகி அது தனியார் இடம் தான் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 35,000 ஏக்கர் தனியார் இடம் வரட்டும், சந்தோஷம். எப்படி கோயில் இடங்கிற பேர் வந்துச்சு? நம்ம பார்த்துருக்கோம். ஒரு கோயில் இடத்தை தனியார் ஆக்கிரமிச்சிருந்தாரு, பிரச்சனை வந்து கேள்விப்பட்டிருவோம். ஒரு தனியார் இடத்தை கோயில் ஆக்கிரமிச்சுன்னு வரலாற்றுல எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இப்படி ஆக்கிரமிக்க முடியுமா? 3000 ஏக்கர். இப்போ கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அரை சென்ட், அது தெரியாம ஏன் பட்டாலும் அவங்க எடுத்துட்டாங்க. கோயிலுக்கா நான் சரி சுத்தி தானே வர்றாங்க, பிரகாரம் போட்டு சொல்லி விட்டேன். கிணத்துல ஏன் சரி ஏன் தான் சொல்லலாம், புரிஞ்சுக்கலாங்க. கோயிலை சுத்தி ஒரு பிரகாரம் இருக்குது, கோயில் வாசல்ல ஒரு கிணறு இருக்கு, ஒரு குளம் இருக்குது, குளத்தை அடுத்த இடம் வந்து என்னோட இடம், புரிஞ்சுக்கலாம். 3000 ஏக்கர் எப்படிங்க வந்து கோயில் ஆக்கிரமிச்சிருக்கோம்? சின்ன லாஜிக் போதும்ல. 3000 ஏக்கர் தனியார் இடத்தை கோவில் எப்படி ஆக்கிரமிக்கும்? எந்த ஒரு ஈவோ வந்து பார்த்துட்டு, ஒரு தக்கார் வந்து பார்த்து, ஒரு அரங்கலம் பார்த்து, அப்ப அந்த இடத்த பூரா கோயிலுக்கு போடுப்பா, இந்த இடத்த பூரா கோயில் பட்டா கொடுப்பான்னு சொல்லுவாரா? அப்படி சொல்ல முடியுமா? அப்படி யாராவது ஒரு இடத்த வந்து இப்ப இன்னைக்கு அரசாங்கம் வந்து இதுக்கு முன்னாடி தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டுருந்துச்சு, ரைட்? அதாவது விற்பனைக்கு அளவு கிடையாதுன்னு போட்டுச்சு அறநிலையத்துறை கோரிக்கை இருப்பில். நம்ம வந்து நாளைக்கு வந்து ஒரு தனியார் இடம் சொல்லிட்டு இதே அரசாங்கம் வந்து தாஜ்மஹாலை கொடுத்துருமா? இதே இடத்த வந்து தனியார் இடத்த கொடுத்துருமா? இல்லாட்டி செங்கோட்டையை கொடுத்துருமா? நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கொடுத்துருமா? இது வந்து தனியாருக்கு வச்சுக்க சொல்லி கொடுத்துருமா? அப்படி பண்ண முடியுமா? அப்ப இது யாருடைய இடங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குல்ல. அவங்க வந்து இல்லாத இடத்த கோயில் இடம் சொல்லி அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? நாளைக்கு வந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கபாலீஸ்வரர் கோயில் இடம்னு ஒரு அறநிலையத்துறைய ஈவொலி கொடுத்தாருன்னா கொடுத்துருவாங்களா? டிஸ்பியூட் இடங்க தொடாதீங்கன்னு சொல்லிடுவாங்களா? அப்ப அது ஆமான்னு கன்வின்சிங் ஆகி பேப்பர் இருக்க போய் தான் ஏற்றுக்கிடுவாங்க அவங்க. நான் சொல்ல புரியுங்களா உங்களுக்கு? இது கோவில் இடம் சார், இதை ரெஜிஸ்டர் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கோவில் சார்பாக அறநிலையத்துறை கேட்டிருக்கு. கலெக்டர் வந்து ஆமாங்க இது விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க தடை பண்ணிட்டார். எப்படி தடை பண்ணுவாரு? தனியார் இடத்துல கூட எப்படி தடை பண்ணுவாரு? கோயிலுக்கான டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று காட்ட போய் தான் எங்கள்கிட்ட இவ்வளவு இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் அடிமனை பிரச்சனை என்ன? ஸ்ரீரங்கம் யாருக்கு சொந்தமானது, ஸ்ரீரங்கம் தீவு யாருக்கு சொந்தமானது எல்லோருக்கும் தெரியும். அதனால தான் அங்க பிரச்சனை வருது. ஸ்ரீரங்கத்துடைய எல்லா லேண்டும் டிஸ்பியூட் கிடையாது. காவிரி கரையோரமாக கூடிய பிரச்சனை லேண்டு பிரச்சனை வரலையே. அப்ப எப்படி பர்டிகுலர் ஏரியா மட்டும் எப்படி பிரச்சனை வருது? அப்ப கோவில் வந்து ஒரு தனியார் நிலத்தை ஆக்கிரமிச்சாங்கன்னு அரசாங்கம் சொல்லுதா? இது வரைக்கும் அரசாங்கம் அப்ப அப்படி அடுத்த பாயிண்ட் போகும். இது வரைக்கும் அரசாங்கம் தனியார் லேண்டை அரசாங்கம் கோயிலுக்காக ஆக்கிரமிச்சிருந்த அதிகாரிகள் யார்? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறீங்க? தனியார் இடத்தை ஆக்கிரமிச்சாலும் தப்பு தானே சார்? அரசாங்க இடத்தை ஆக்கிரமிச்சா தப்பு. நீங்க முதல்ல கேள்வி சேகர் பாபு சொன்னாரு அவங்க மேல நடவடிக்கை என்னன்னு. அப்ப தனியார் இடத்தை கோயில் ஆக்கிரமிச்சிருச்சே, அந்த ஈஓலாம் யாரு? வெரி சர்ப்ரைசிங். இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இடைத்தேர்தலுக்கு தடை அப்படின்ற ஒரு தலைப்புச் செய்தி எங்க அப்படின்னா 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல். அந்த தொகுதிகள், அந்த வேட்பாளர்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் அது முடியும் வரை ஜூலை 31 வரை தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடாது அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது வந்து ஒரு
பார்ஷியல் செட்பேக். ஏன்னா 3 மாநிலங்கள்ல ஒரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் திரு நிதின் நபினுடைய தொகுதி உட்பட எல்லாத்துக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போதே என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டும் அறிவிக்கல அப்படின்னு சொன்னபோது 2 கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து ஸ்பின் செய்யப்பட்டது. ஒன்று வந்து இன்னும் ஒரு சில ரெசிக்னேஷன்ஸை வந்து மேபி எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, காலியானதாக இன்னும் அறிவிக்க வேண்டியது இருக்கோ, அதனால ஒன்னா சேர்த்து நடத்தலான்னு திட்டமிடுறாங்களோ அப்படின்ற ஒரு வெர்ஷன். இன்னொன்று வந்து இல்ல இந்த இடத்துல வந்து விஜயை லாக் பண்றதுக்கு மத்திய அரசு செய்யக்கூடிய விஷயம், இந்த இடத்துல திமுக சேர்ந்து அடுத்த சில விஷயங்களை லீகலா சில இடத்துல கொண்டு போக போறாங்க, அதுக்கு தான் குதிரை பேரத்துக்கு ராஜ்பவனுக்கு அடுத்தடுத்து கடிதங்கள் போனது, ராஜ்பவன் வந்து பாஜகவும் போய் புகார் கொடுத்தது. ஸோ இந்த 2 தியரிஸ் வந்து ஸ்பின் செய்யப்பட்டது, அப்படியே போடப்பட்டது. இப்போ வந்து அந்த எண்ணெய் சட்டியில இப்போ அடுத்ததாக தண்ணீர் தெளிக்கப்பட்டிருக்கிறதா? 3 டைமென்ஷன் பார்க்கணும் இதுல. ஒன்று, திமுக அதிமுகவுக்கு இதில் ஏதாவது கெயின் இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். தே மே பை டைம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம தேர்தலை எப்படி எதிர்கொள்றது, நம்ம வந்து இன்னைக்கு 7 தொகுதிக்கு தேர்தல் நடக்கணும், 7லையுமே அவங்கள தோக்கடிக்கணும், குறைஞ்சபட்சம் 4லையாவது தோக்கடிச்சாதான் 7ல் 4 நாங்கள் ஜெயிச்சோம், 3 தான் ஜெயிச்சாங்கன்னா அவர்களுக்கு தோல்வி செட்பேக் அப்படின்னு நம்ம வந்து, ஏன்னா 7லேருந்து ஜெயிக்கக்கூடிய 7 பேருமே தாவேக்காவுக்கு தான் ஆதரவு கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து உங்களுடைய ஆதரவு வந்து 7ஆ இருந்திருக்கும், இந்த இடத்துல 3ஆ தான் வந்திருக்குனால உங்களுக்கு ஒரு செட்பேக் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு டைம் பை பண்ணுறாங்களா, அதனால கோர்ட்டு கேஸ்ன்னு போகிறாங்களான்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் செட்பேக் வந்து இந்த ராஜினாமா பண்ண 5 பேர், திருச்சி கிழக்கில் வந்து அவரை விட்டுட்டீங்கன்னா மிச்சம் 4 பேர். அந்த ராஜினாமா பண்ண அந்த 4 பேருக்கு வேணால் ஒரு டெம்பரரி செட்பேக்காக இருக்கலாம். ஏன்னா அவர்கள் தேர்தலில் நின்று வென்று மீண்டும் அமைச்சராகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அது தள்ளி போடப்படலாம். இன்றைக்குமே திரு எம்ஆர் விஜயபாஸ்கரோ திரு சி விஜயபாஸ்கரோ அவங்க வந்து எம்எல்ஏ ஆகாட்டாலும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்பியோ கலெக்டரோ இவர் பேச்சை கேட்காம வந்துருவாங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம அரசியல் அறியாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் கிடையாது. எம்ஆர் விஜயபாஸ்கர் ஃபோன் பண்ணாருன்னா கலெக்டர் வந்து யாருங்க நீங்கள், எந்த விஜயபாஸ்கருங்க, எம்எல்ஏ கூட கிடையாதுங்க அப்படின்னு கேட்டுருவாரா? சி விஜயபாஸ்கர் ஃபோன் பண்ணாருன்னா புதுக்கோட்டையில் வந்து இல்லைங்க நீங்கள் என்ன அப்படிலாம் கிடையாது, நீங்கள் 5 வருஷமா ஆட்சியில் இல்லை, இப்போ நீங்கள் எம்எல்ஏ கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரா? ஆனால் என்ன சொல்லுங்கண்ணே அப்படின்னு தான் கேட்க போகிறாங்க. அது ஒன்று. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஈவன் தோ தே ஆர் நாட் எம்எல்ஏஸ் தே வில் செக்யூர், அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்ன, நம்ம அமைச்சராக இருக்க வேண்டியதே, நம்ம வந்து எம்எல்ஏ ராஜினாமா பண்ணி மேலே வந்தோம்னா நம்ம வந்து திருப்பி அமைச்சராகிடணும், எலெக்ஷன் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம வந்து எம்எல்ஏ ஆயிடலாமே, மந்திரி ஆயிடலாமே அப்படின்னு நினச்சி அது ஒரு செட்பேக்கெல்லாம் டெம்பரரியாக இருக்கலாம். ஆனாலும் அவங்களுடைய செல்வாக்கு குறையப்படல. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இது டிவிகேக்கு மறைமுகமான ஒரு அட்வான்டேஜ் தான் மாறி நிற்கும். ஏன்னா நாளைக்கு அவங்களோட சட்டமன்றத்தை பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு தேவை வந்து 234 பாதி 118 அவங்களுக்கு தேவை. சரிங்களா? அப்போ 118 வந்து 234க்கு தேவை. அப்படி இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சட்டமன்றத்தோட இன்னைக்கான ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சிருச்சு, 7 குறைஞ்சிருச்சு, இப்போ வந்து 5 தான். அப்போ 7 இல்லை அப்படிங்கும்போது ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா 200 மார்க்கும் கீழே குறையும். 227 தான் இப்போ, 234 கிடையாது, 227 தான். 227ல் சரிபாதின்னு பார்த்தீங்கன்னா 114 தாங்க. 114 இருந்தாலும் ஜெயிச்சிருவார். அவங்கள்ட்ட ஏற்கனவே 120 விக்கெட் வச்சிருக்காங்க உங்களுக்கு, புரியுங்களா? அப்போ அவங்களுக்கு இன்னும் ரொம்ப லாபம் தான் வந்து நிற்க போறாங்க. இவ்வளவுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ வந்து இன்டைரக்டா இது உங்களுக்கு டிஎம்கே டைம் தான் கொடுக்க போகுது டிவிகேக்கு. அப்போ டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து ஒன்று ராஜேந்திரம் பண்றாங்கன்னா அதற்கு இணையான ராஜேந்திரம் பண்றதுக்கான ஸ்பேஸ் வந்து டிவிகேவும் கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு அவங்கவுங்க டைம் பை பண்ணிக்கிறாங்க. நம்ம ஒரு ராஜேந்திரத்தை இன்னும் கரைச்சு குடிக்கணும், நம்ம வந்து இன்னும் பெட்டரான ஒரு பே பண்ணுங்கிறக்கா காத்திருக்காங்களே தவிர இது வந்து யாருக்கும் செட்பேக்காக போய் நிற்க போறது இல்லை. எப்படி நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு பக்கம் வந்து ஊழல்வாதிகள் இருந்தால் வேட்டைக்காரன், மறுபக்கத்தில் ஊழல்வாதிகள் தன் பக்கம் சேர்ந்தால் நண்பன் அப்படின்னு இருப்பாரா, இல்ல ஜனநாயகனாக தொடர்வாரா அப்படின்றது விவாதம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். மீண்டும் இன்னொரு நேரலையில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.